கர படத்தோட கடைசி 25 நிமிஷம் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்தோட பீக் தமிழ் சினிமானா அது இதுதான். அதுவும் தனுஷ் ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர ட்ரீட். கர படத்தோட டீடைல் ரிவ்யூ சொல்றேன். சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர படத்தோட கதை என்னன்னா, தனுஷ் திருடிட்டு பல வருஷம் கழிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு வராரு. தன்னுடைய அப்பா கிட்ட ஹெல்ப் தேடி வராரு. ஆனா அவங்க அப்பா ஹெல்ப்பை மறுக்கிறாரு. அதுக்கான காரணம் விவசாயத்துக்கு நிறைய விஷயங்கள் கடனா வாங்கிட்டாரு. அதனால பேங்க்ல கட்ட முடியாத சிச்சுவேஷன் வருது. அப்போ தனுஷ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து தான் கதையா அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா அந்த வே ஆஃப் நரேஷன். விக்னேஷ் ராஜா சூப்பரான ஒரு நரேஷன். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் நம்மளை சீட்டேஜ்லேயே உட்கார வச்சுறாரு. கிளைமேக்ஸ் 25 நிமிஷம் சீனாக இருக்கட்டும், இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர அந்த பேங்க் ஹைஸ்ட் சீனாக இருக்கட்டும், சூப்பராகவே கொண்டு போயிருந்தாரு. இந்த படத்தில் நடிச்சிருந்த தனுஷ், அவரை பற்றிலாம் சொல்லவே தெரியல, சும்மா சரளமாக நடிச்சுட்டு போயிருக்காரு. இந்த கேரக்டருக்கு பக்கவா ஆப்ட் ஆகிறாரு. தனுஷோட ஆர்க்கு சூப்பராகவே எழுதப்படுது. மமிதா, கே.எஸ். ரவிக்குமார், சுராஜ், அப்புறம் வந்து ஜெயராம், கருணாஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர் ஆர்க்குமே நல்லா எழுதப்படுது. அண்ட் டெக்னிக்கலாகவே செம்ம சவுண்டாக இருந்தது. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எமோஷனல் டிரைவ்ல கொண்டு போயிடுறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர த்ரில்லர் செக்மெண்ட்டாக கொண்டு போயிறாரு. இந்த